நாம் இந்த மாதிரி இஞ்சி வாங்கி வச்சுருப்போம். அது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால தான் சீக்கிரம் அழுகி போயிடும். குளிர்காலத்திலாம் வர இஞ்சி நல்ல காஞ்ச இஞ்சி இருந்தால் நல்லா அப்படி சதைப்பற்றோட அழுந்துனா அழுந்தாது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சில நேரம் நம்மளுக்கு இஞ்சி கிடைக்காது, புது இஞ்சி தான் கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இஞ்சியை கழுவி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி லைட்டாக அதோட உள்ளார இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக காஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த மேலே இருக்க இது காயிற மாதிரி அடுப்பில் ஒரு நிமிஷம் இப்படி மாற்றி மாற்றி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா, எடுத்துட்டு அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் 3 மாதம் ஆனாலும் இஞ்சி நல்ல காஞ்ச மாதிரியே வீணாக போகாமல் இருக்கும். அதே சமயத்தில் சில இஞ்சி நல்ல சதைப்பற்றோடு இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடுப்பில் சுட்டு எடுத்து வச்சிட்டோம், ரொம்ப சுற்றக்கூடாது, தீஞ்சு போகிற அளவுக்கு இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா சம்டைம்ஸ் 6 மாதம் கூட அது வீணாக போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு தோள்களை வீணாக தான் போடுறோம். அதில் நம்ம ஆரஞ்சு ஆயில் தயார் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி இருக்கிறத இந்த தோசை சுட்டுட்டு அடுப்பு எரியக்கூட வேணாம், அந்த சூடான இதில் லைட்டாக இப்படி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதோட ஈரப்பதம் போயிடும். ரொம்ப அப்படியே ரொம்ப ட்ரையாக உடையிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த சூட்டில் வச்சு இப்படி எடுத்துட்டு அதோட ஈரப்பதம் மட்டும்தான் போகணும். அந்த ஆரஞ்சு தோலோட வாசம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத வெயிலில் காய வைக்க வேணாம். இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சிங்கன்னா கூட போதும். இது ஒரு சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸ்ட்ரெஸ்னால தான் நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்போம். அப்போ இந்த ஆரஞ்சு தோலை உங்கள் தலையணை கடியிலையோ இல்லை தலையணை பக்கத்துலேயோ வச்சுட்டு தூங்கும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நாம் இந்த மாதிரி சீப்பு வாங்குவோம். சில நேரம் புது சீப்பில் இந்த மாதிரி இந்த சீப்போட பற்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால நம்ம சீவும் போது தலையை அழுந்தும் வலிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தோசை சுட்டுட்டு சூடாக இருக்க கல்லில் இதோட இந்த பற்களை இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா இதோடைய ஷார்ப்னஸ் குறைஞ்சி நம்ம தலை சீவும் போது தலையில் அழுந்தாது. இந்த எட்ஜஸ் பிளண்ட் ஆகிடுறதுனால நம்மளுக்கு முடி அழுந்தாது. சில சமயம் நம்ம செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவோம், தலையை அழுந்தும். சீப்பில் தலையில் சிக்கெடுக்கும் போது இந்த மாதிரி பெரிய பற்கள் இருக்க சைடில் சிக்கெடுங்க. இந்த மாதிரி சின்ன பற்கள் இருக்க இடத்துல சிக்கெடுக்கும் போது முடி அதிகமாக கொட்டும். இந்த மாதிரி பெரிய பற்கள் இருக்க இடத்துல எடுத்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டுறதை நம்ம தவிர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போல்லாம் நம்ம வாங்குகிற தக்காளி பழங்கள் ரொம்ப கெட்டியமாக இருக்கும். சில சமயம் கரைக்க கூட முடியாது. தோல் உரித்து டொமேட்டோ பியூரி செய்யணும்னு நினைக்கும் போது சில நேரம் நீங்கள் அப்படியே ஒரு போர்க்கில் குத்தி கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சிங்கன்னா கூட உரிச்சிடலாம். இல்லாட்டி சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல திக்கு ஸ்பூன் எடுத்து நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்தீங்கன்னா அழுத்தி கொடுத்தா தக்காளியும் சாஃப்ட் ஆகிடும். நம்மளுக்கு ரசத்துக்கு கரைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டொமேட்டோ பியூரிக்கு தோல் உரித்து செய்யறதுக்கும் நல்ல இதாக இருக்கும். கையில் அழுத்தும் போது சில சமயம் ப்ரெஷர் ஓவராக போய் தக்காளி பழம் வீணாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இது ஒரு நல்ல எஃபெக்டான மெத்தட். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன்.
இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக தக்காளி தோல் உரிக்க வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ நல்லா தக்காளி தோல் உரிச்சு வந்துடுச்சு பாருங்கள். நாம் ட்ராவலில் இருக்கும்போது இந்த மாதிரி நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துகிட்டு போகாமல் போயிடுவோம். அப்போ சில சமயம் என்ன பண்ணுறது, வேறு பாலிஷ் மாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்க நெயில் பாலிஷை இது மேலே ஒரு கோட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னா சுத்தமாக போய்டும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன நெயில் பாலிஷ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.